ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காதல் மட்டும் இல்லை, மனசை தொட்டுருக்கும் ஒரு பயணம். உன் அருகில் உருகும் நான். இந்த கதையை முழுசாக கேளுங்க, உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டர் 11. அமைதியின் வழி. சண்டை முடிஞ்சதும் சில நேரம் கத்துவது விட அமைதிதான் அதிகமாக வலிக்கும். அர்ஜுன் அண்ட் மீரா இப்போ அதில் தான் இருந்தாங்க. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், ஒரு மெசேஜ் கூட இல்லை. அவன் ஃபோன் எடுத்தான், டைப் பண்ணான், சாரி. சில செகண்ட்ஸ் பார்த்தான், டெலீட் பண்ணிட்டான். ஏன் நான் தான் முதல்ல பேசணுமா? ஈகோ. அதே நேரம் மீரா கூட ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தா. கால் பண்ணலாமா? அவள் மனசு கேட்டது வேண்டாம். அவள் மைண்ட் சொன்னது. அவளும் டைப் பண்ணினா, மிஸ் யூ. அவளும் டெலீட் பண்ணிட்டா, அமைதி. அதுதான் இப்போ அவர்களோட லாங்குவேஜ். அடுத்த நாள் அதே பேருந்து நிறுத்தம். அர்ஜுன் வந்தான், மீரா இருந்தா. இருவரும் பார்த்தாங்க, ஆனா பேசவே இல்லை. அந்த சைலன்ஸ், அதுதான் அவர்களோட பிக்கஸ்ட் ஃபைட். முன்னாடி 1 மினிட் பேசாம இருந்தா கூட ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க. இப்போ நேரம் கடக்குது, அவர்கள் அப்படியே நின்றுருக்காங்க. மீரா மெதுவா திரும்பி போக ஆரம்பிச்சா. அந்த மூமெண்ட் அர்ஜுன் உள்ளுக்குள் கத்தினான், நிறுத்து. ஆனா வாயால சொல்லல. அவள் போயிட்டா. அவன் அங்கேயே நின்னான். நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த இரவு மழை. அவன் விண்டோ அருகில் நின்னான். அந்த மழை அவளை நினைவுபடுத்துச்சு. அவள் சிரிப்பு, அவள் குரல், அவள் அர்ஜுன்னு அழைப்பது. அவன் ஃபோன் எடுத்தான், கால் பண்ணல. அதுக்குள்ள ஒரு மெசேஜ் வந்தது, மீரா. அவன் இதயம் வேகமா அடிச்சது. அவன் ஓப்பன் பண்ணான். நீ சரியா இருக்கியா? அந்த ஒரு லைன். அவன் கண்களில் நீர். நான் இல்லை. டைப் பண்ணான், அதையும் டெலீட் பண்ணிட்டான். ஃபைன், சென்ட் பண்ணான். அந்த ஒரு வேர்டு அவளுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அவள் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தா. நம்ம இவ்வளவு தூரமா போயிட்டோமா? அவள் கண்களில் நீர். காதல் இருக்கிறது, ஆனா பேச தைரியம் இல்லை. சில நேரம் அமைதிதான் அதிகமா கத்தும். அது சொல்றது, நீ அவனை இழக்கிறாய். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க தாட்ஸ் சொல்லுங்க. நான் உங்க வைஷ்ணவி. மீண்டும் சந்திப்போம்.